ஸோ அந்த நைட் ஷிஃப்ட் வந்து இன்னைக்கு காமனாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஸோ நைட் ஷிஃப்ட்னால இவ்வளோ பாதிப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்கிறீங்க. வாட் இஃப் இப்போ ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு ஒரு 5 இயர்ஸ் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து டே ஷிஃப்ட்டுக்கு மாறுறாங்க அப்படின்னா, வில் தட் 5 இயர்ஸ் ஆஃப் நைட் ஷிஃப்ட் லைஃப் அவங்களோட லைஃப் லாங் வந்து அஃபெக்ட் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஓகே. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி தான், மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேலே அவங்க வந்து நைட் ஷிஃப்ட் தொடர்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலே அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப குறையும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டடீஸ் எல்லாமே சொல்லுது. ஸோ இந்த நைட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்னென்ன ஆகும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிர்கேடியன் ரிதம்ன்றது பயாலஜிக்கல் கிளாக், நம்மளோட பெரிஃபரல் பயாலஜிக்கல் கிளாக் அண்ட் சென்ட்ரல் பயாலஜிக்கல் கிளாக்னு ரெண்டாக பிரிக்கலாம். எல்லா ஆர்கன் அண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் கிளாக் இது வந்து எல்லாமே சிக்னல் கொண்டு போய் பிரெயினில் போய் கொண்டு போய் கொடுக்கும். அங்கே பிரெயினில் வந்து இந்த பிட்யூட்ரின்னு சொல்லக்கூடிய கிளாண்ட் இருக்கும், மாஸ்டர் ஆஃப் ஆல் த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். அதுக்கு மேலே இருக்கக்கூடியது ஹைப்போதலாமஸ். அந்த இடத்துல சுப்ராகையாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் இருக்குது. அதுதான் இந்த சிர்கேடியன் இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை செட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம காலையில் விழிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம லைட் வந்து கண் வழியாக பாஸ் ஆகும்போது கண்லேருந்து போகக்கூடிய ஆப்டிக் நர்வ்ன்ற நர்வ் மூலயமா சுப்ராகையாஸ்மேட்டிக் நியூக்ளியஸை ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம பிரெயினை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த சுப்ராகையாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் வந்து கார்டிசாலை செக்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஸோ கார்டிசால் செக்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு வந்து நம்ம அவேக்காக இருப்போம். இட்ஸ் நாட் ஒன்லி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், நம்மள வந்து அவேக்காக வச்சிருக்கிறதும் இந்த கார்டிசால் தான்.